இந்த படத்தை வெற்றி பெற செய்த மக்களுக்கு முதல் நன்றி. அதற்கு அவர்களிடம் எடுத்து சென்ற பிரஸ், மீடியா மற்றும் உள்ள ஊடகங்கள் நண்பர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த ஒரு மேடையில் தான் நான் தேங்க்ஸ் சொல்ல முடியும். இது வரைக்கும் நான் ரொம்ப அதிகமாக பேச மாட்டேன் ஆக்சுவலாக. பட் இந்த மேடையில் கொஞ்சம் டைம் எடுத்து பேச வேண்டியிருக்கு. எனக்கு இந்த பட வாய்ப்பு வழங்கிய ஃபர்ஸ்ட் என்னுடைய தயாரிப்பாளர் திரு கணேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். அவர் மூலமாக தான் இந்த ப்ராஜெக்ட் உள்ளே நான் வந்தது. ஸோ அவருக்கு என்னுடைய மிக பெரிய நன்றியினை தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கேன். அடுத்தது இந்த படத்துடைய ஹீரோ திரு பாலாஜி சார். அவருடைய கதையை கன்சீவ் பண்ணி எங்கள் டீமாக இருந்து அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சேர்த்துருக்கோம். ஸோ அவருக்கு என்னுடைய இரண்டாவது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மூணாவது எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர். இந்த படம் துக்ளக் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து அவர் சொன்னதை விட துக்ளக்கை விட பல மடங்கு வெற்றியை தந்திருக்காங்க. ஸோ அதுக்கு அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் எங்கள் கூட ஒர்க் பண்ணவங்களில் ரொம்ப முக்கியமானவங்க ஹீரோயின். அவங்களுக்கு என்னுடைய தேங்க்ஸ். பிகாஸ் அவங்க எந்த வகையிலையும் எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ணல. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து என்ன வேணுமோ அதை மட்டும் கரெக்டாக பண்ணிவிட்டு போனாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய தேங்க்ஸ். அடுத்து ரித்தீஷ் சார். அவரை பற்றி சொல்லணுன்னாக்கா எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு ஸ்பாட்லேயும் அவர் என்ன ஹெல்ப் பண்ணுவார் என்னன்றது எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த நல்ல மனசோடு எங்ககிட்ட வந்து ஒர்க் பண்ணதுக்கு அவருக்கு எங்களுக்கு நன்றி. அதுக்கடுத்து ராம்குமார் சார். ராம்குமார் சார் எதுவுமே சொல்லாமல் பாலாஜி சார் போய் அப்ரோச் பண்ணோன்னு வந்து நடித்து கொடுத்தாரு. அவர் நடந்து வர சீனில் ஒரு கம்பீரம் இருக்கும் பாருங்கள், அது எங்கள் படத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்தது. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. அடுத்து மயில்சாமி சார். மயில்சாமி சார் அங்கிள் கேரக்டர் பண்ணியிருப்பார். அவர் கூட காம்பினேஷன் ஹீரோக்கு கவுண்டர் கொடுத்து ஒரு காமெடியன் வேணும்னு நினைக்கும் பொழுது அவரை தவிர வேறு எங்களுக்கு யாருமே தோணலை. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. இது எல்லாருக்கும் முத்தாயமாக ஃபஸ்ட் டைம் நடிச்சிருக்கேன் நாஞ்சில் சார். ஸோ அவருடைய பார்ட் எங்கள் படத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது எல்லாத்தை விட முக்கியமாக என்னுடைய டீம், எனக்கு உதவியாக இருந்த திரு சரவணன், ஈவன் பாலாஜி சார், சிற்றரசு, ஆண்ட்ரூஸ் பாபு மற்றும் கோபி, விக்னேஷ், சிவா, குமார். ஸோ என்னுடைய டைரக்ஷன் டீம், இந்த டைமுக்கு நான் நன்றிகரமாக இருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து இன்னைக்கு நல்லபடியாக பார்க்கறதுக்கு உதவியாக இருந்த கேமராமேன், மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், இவங்கள நாம் நடுவுலையே சொல்லியிருக்கணும், கடைசியில் வந்ததுக்கு சாரி. பட் இவங்க 3 பேரும் எங்கள் டைரக்ஷன் டீமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. கேமராமேன் பல நேரத்தில் டென்ஷன் ஆகியிருக்காரு. இருந்தாலும் அவருக்கு வேறு வழி இல்லாமல் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுக்கணுன்றதுக்காக அவருடைய உதவி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மியூசிக் டைரக்டர் தேவையான விஷயங்கள் என்னவோ அதை எல்லாத்தையும் கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணார். அந்த கேமராவுக்கு தேவையான அமைப்புகளாக ஆர்ட் டைரக்டர் சார் அவருடையதும், அதுக்கப்புறம் எங்களுடைய எடிட்டர், எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிந்து இந்த வாய்ப்பு கொடுத்து இதை வெற்றி படமாக்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. நான் சொல்லும் பொழுது என்னுடைய கேமராமேன் கோவப்படுவார்னு ஒன்று சொன்னேன். கோவப்படுவார்னா நாங்கள் கோவப்பட வச்சோம் அப்படின்றது தான் அதனுடைய உண்மையான அர்த்தம். ஸோ மாற்றி அவரை பாவம் எதுவும் அவர் மாதிரி சிரிச்சுக்கிட்டு அவ்வளோ பொறுமையாக வேலை செஞ்சது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் எங்களுடைய ஸ்பீட், நாங்கள் எல்லாரும் அவரை செய்யுங்க லைட் பண்ணுங்க, இல்லை சீக்கிரம் பண்ணுங்கன்றது அவருக்கு டென்ஷன் கிரியேட் பண்ணுச்சுன்றது தான் அதனுடைய அர்த்தம். ஸோ அது ஒருவேளை தவறாக புரியப்பட்டிருந்தால் நான் மன்னிச்சுக்கிறேன். தேங்க்யூ.